இன்று நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் லைக்கா எப்படி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் லால் சலாம் படத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படம் எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, வசூலை ஏற்படுத்தியிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து மதத்தையும் நம்பிக்கையும் மனசில் வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை, அதுதான் நம் நாட்டோட அடையாளம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த லால் சலாம் படத்தில் பேசுகிற அந்த டைலாக் வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாக இருக்குது. அன்பு தலைவரின் லால் சலாம் மாபெரும் வெற்றியாக்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு விருகை பகுதி ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் அவங்க போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்கங்க. லால் சலாம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கருத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக இந்த நல்ல கருத்து எப்போதுமே வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லும் பொழுது அது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். பட் அது ரீச் ஆகும் பொழுது அதனுடைய வெற்றி வந்து பிரமிக்கத்தக்க அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக லால் சலாம் படம் பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் எல்லாம் நினச்சாங்கன்னா இதில் ரஜினிகாந்த் அவர்கள் கம்மி நேரம் தான் வருவார், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படி என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க இப்படி தான் நினச்சாங்க. பட் படம் இதுக்கு எல்லாத்துக்கும் நின்று பேசிடுச்சிங்க.